லாஸ்ட் வீக்கெண்ட் எங்களுக்கு சிகாகோவில் தான் போச்சு. ஆனுவல் டின்னர் பேங்க்வெட்காக போயிருந்தோம். டவுன் டவுன் பக்கத்தில் இருக்குன்னு தான் பேர், ஆனால் போகிறதே இல்லைன்னா பாருங்களேன். லாஸ்ட் டைம் ஆரியா இங்கே வரும்போது 1 வயசு, இப்போ 2 வயசா நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்து இருக்கிற எல்லா கெஸ்ட்டையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. அதனால ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் எங்காவது போய் சாப்பிடலான்னு மதுரை கிச்சன் அண்ட் பார்க்கு வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் நிறைய தடவை ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு தடவை கூட போயிட்டு புஃபே சாப்பிட்டதில்ல. ரெஸ்டாரண்ட் உள்ள நம்ம ஜல்லிக்கட்டு, திருவள்ளுவர், சேவல் சண்டை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து புஃபே ஆரம்பிக்கிற டைம்க்கே போயிட்டோம். அதனால பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. அண்ட் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வச்சுருந்தாங்க அந்த பாத்திரம்லாம் ஃபுல்லாகவே. சரி, அட்லீஸ்ட் நமக்கு மீன் குழம்புல மீனும் பிரியாணியில் பீஸும் இருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இங்கே வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் புஃபே வந்து ரொம்ப ரேர் தான். நமக்கு வந்து புஃபே கிடைக்கும், பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த ஆந்திரா, அந்த நார்த் இந்தியன் டச் இருக்கும். ப்ராப்பர் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த 1 pot சிக்கன் பிரியாணி, இந்த பரோட்டா, சால்னா, அந்த தோசை, இட்லி அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா எங்களுக்கு இருந்த ஒரே வெஜிடேரியன் ஆப்ஷன் வந்து A to B தான். அது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 minutes தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு எப்போ சவுத் இந்தியன் ஒரு மாதிரி ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ நம்ம அப்போ போயிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணனா நமக்கு வந்து எல்லாமே அதில் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி சில நாள் வந்து நமக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸும் இருக்கும் அதில். ப்ராக்கெட்டில் நாட் டு மீ, ஏன்னா எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் பிடிக்கும். என்னைக்கு இந்த மதுரை கிச்சன் அண்ட் பார் வந்துச்சோ அன்னையிலேருந்து எனக்கு வந்து எப்போ நான்வெஜ் சாப்பிட்னாலும் நாங்கள் வந்து வீக்கெண்ட் கிளம்பி இங்கே வந்துடுவோம். பட் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த வீடியோ தான். இங்கே வந்து நான்வெஜ் மட்டும் கிடையாது, லைக் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டும் கம்பைண்டாக தான் வச்சுருந்தாங்க புஃபேக்கு. அப்போ தான் கட்டுப்படி ஆகும். வெஜ்ஜில் 2 பிரியாணி, நான்வெஜ்ஜில் 2 பிரியாணி, அது மாதிரி வெஜ்ஜில் 2 குழம்பு, நான்வெஜ்ஜில் 2 குழம்பு, அப்புறம் இந்த நான், பரோட்டா, ஸ்டார்டர்ஸ், அந்த மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ். கம்பல்சரியாக சாம்பார் அண்ட் ரசம் பார்க்கலாம். சில சமயம் வந்து ஆப்பிடைசரில் வடைலாம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து வடை இல்லை இதில். நான் ஃப்யூச்சர் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். வடை இருந்துச்சு. அப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் இந்த வெஜ் மஞ்சூரியன் சூப் மட்டும் ஃபுல்லாகவே இருக்கும். நானும் எடுத்ததில்லை, யாரும் எடுத்து பார்த்ததும் இல்லை. தயிர் சாதம், தோசை, அப்படி இல்லைனா மசாலா இட்லி இருக்கும். இது எல்லாத்துக்கூட 2 dessert இருக்கும். இட் வாஸ் நைஸ்.